Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு chow உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலாக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கேரளா ஸ்டைல் மசாலாக்கறி. நான் இந்த மாதிரி கியூப்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு ஒரு chow எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா கருப்பாகாம இருக்காது. அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு அரை வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இதில் போட போகிற மசாலா வந்து மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் அரைக்கிறதுக்கு வந்து மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகா அரைக்க போகிறேன். தேங்காயும் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு. இது அரைச்சிடலாம் நைஸாக. இதில் எண்ணெய் ஊற்றிடலாங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கு. நான் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். ஆயில் தான் ஊற்றிருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க. இப்போ இதில் வந்து காய் ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணியிருக்கிறேங்க. இது லைட்டாக வணங்கட்டும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி உடஞ்சதையும் வந்து காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த காய் கழுவி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் chow ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணலாம், கேரட்டு. இப்போ வந்து 2 ஸ்பூனு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு 2 விசில் விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, 1 கப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் 1 கப்பு ஊற்றிடுங்க. இப்போ இது மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காயும் வெங்காயமும் சோம்பும் மிளகும் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்புக்கு தாளிச்சிடலாம். நான் இப்போ கோகனட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ எண்ணெய் காயட்டும், வெயிட் பண்ணலாம்.
1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இது நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டும். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ 2 விசில் விட்டுங்க. வெந்திருக்கு நல்லா. பார்க்கலாம். பாருங்க, எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து அரைச்ச தேங்காய், சோம்பு, மிளகு, வரமிளகா இதை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. காயில் அந்த காரம் வந்து இறங்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து சாப்பாடுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் கேரளா ரெசிபி தான். இப்போ நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறேங்க. இப்போ கொஞ்சம் கூட ஊற்றிடலாம். இந்த திக்னஸ் போதும் எனக்கு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மணம் வருது. பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தாளித்து போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு சவ் உருளைக்கிழங்கு மசாலாக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.